நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வேலைக்கு போயிட்டு என்னோட மீதி இருக்கிற இந்த கொஞ்சம் டைம்ல எப்படி என்னோட கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்க வேலைக்கு போகிற பொண்ணுங்க வீட்டில் டக்குன்னு சமைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். சிங்கில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மதியமே கொஞ்சம் பாத்திரம் கழுவி வச்சுட்டேன். என் கிச்சன் நைட்டில் இப்படி தான் இருக்கும். நம்ம இதை இப்போ டக்குன்னு நம்ம கிச்சன் ஒர்க்கு சமையல் வேலையும் பார்த்துட்டு கிச்சனிங் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் மதியமே வாஷ் பண்ணி வச்சதுனால கம்மியாக தான் இருக்குது. மாவு இட்லிக்கு எடுத்து வச்சுட்டேன். நைட்டில் நம்ம டக்குன்னு டிஃபன் செய்கிற மாதிரி ஒரு டிஃபனை யோசிச்சு வச்சுக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 7:44 ஆயிடுச்சு. நான் இது ஒரு 1 hour சேலஞ்சாக எடுத்துக்கலான் இருக்கேன். கொஞ்சம் 1 hourல என்னோட கிச்சன் ஒர்க் முடிக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி பார்க்கலாம் 1 hourல முடிக்குதான்னு. இட்லி ஊற்றுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். என்னோட இட்லி பாத்திரம் பெருசாக இருக்கும். நான் 2 பிளேட் இட்லி தான் ஊற்ற போகிறேன். அதனால் சின்ன அந்த இதுலேயே ஊற்றி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாலாடை எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மதியமே தயிர் உரம் ஊற்றி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஆடை கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஆடை எடுத்து வச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இட்லிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி பிளேட்டில் இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சிட்டோன்னா அது வேகிறதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். அதனால் இட்லி ஊற்றி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இட்லி வேகட்டும். இதுக்குள்ள நம்ம மித்த வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம். நான் வரத்துக்குள்ளேயே பசங்க பால் வாங்கி வச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பசும்பால் கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் தான் ஆடை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பால் நைட்டில் நாங்கள் யாரும் குடிக்க மாட்டோம். மோஸ்ட்லி நாங்கள் யாரும் குடிக்க மாட்டோம். நான் இப்போ காய்ச்சி வைக்கிறது எதுக்குன்னா, இப்போ நைட்டே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா காலையில் ஆடை எடுக்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நைட்டே காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா ஆடை காலையில் எடுக்கிறப்ப திக்காக வரும். பால் காய்ஞ்சிட்டு இருக்கட்டும். பால் காயறதுக்குள்ளே நான் மதியம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போட்டது பேஸ்கெட்டில் அப்படியே இருக்குது. அதெல்லாம் அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். கவுண்டர் டாப்பில் பாருங்கள், பாத்திரம் நிறைய அங்கங்கே இருக்குது. எடுக்கிற பாத்திரத்தை அங்கங்கே வச்சுட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி தெரியுங்க. இப்போ கவுண்டர் டாப்பில் இருக்க பாத்திரத்தெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சிடலாம். விளக்க போடுற பாத்திரத்தெல்லாம் விளக்க போட்டுடலாம். இந்த கேனில் பார்த்தீங்கன்னா RO தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதை நான் என்னோட கேனில் கமுத்து வச்சாரு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இவ்வளோ வேலையும் 8 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். மீதி ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறேங்கிறத பார்க்கலாம். பால் விசில் வந்துருச்சு. பாலை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஊற்றி வச்சிருந்த இட்லி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். எனக்கு இன்னும் இட்லி எடுக்கிற அந்த பதம் தெரியாது. நான் குத்தி தான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்.
ஃப்ரிட்ஜில் சட்னிக்கு தேங்காய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்கு அடியில் ஒரு ட்ரே கொடுப்பாங்க பாருங்கள், அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேங்காய் பாருங்கள், இது ஒரு 1 வீக் ஆயிடுச்சு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு சட்னி அரைச்சிடலாம். இப்போ வந்து நான் இட்லி வந்து வெந்துருச்சு. இதே இப்போ நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம். நான் வந்து இன்னொரு பிளேட் இட்லியும் ஊற்றி வச்சிடறேன். ஊற்றி வச்சுட்டு நான் சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் இட்லியை ஊற்றி வச்சுட்டு நான் டக்குன்னு சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரவங்க இந்த டக்குன்னு அரைக்கிற மாதிரி சட்னியோ ஒரு டிஃபன் ரெசிபியோ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வேலை டக்குன்னு முடியும். நம்ம தக்காளி சட்னிக்கு வெங்காயம் உரிச்சு பூண்டு உரிச்சு டைம் வந்து ரொம்பவே டைம் ஆகிட்ருக்கும். அதனால் வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி இருந்தால் முத நாளே எல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுக்கணும். சைடு பை சைடு இட்லி வெந்துருச்சு. நம்ம இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு சட்னியும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ வந்து சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சி வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்தில் இட்லி எடுத்தாச்சு. நைஃப் அந்தந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நான் ரேசன் அரிசியில் தான் மாவு ஆட்டினேன். இட்லி பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம சட்னிக்கு வந்து கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்குலாம் இட்லி கொடுத்துட்டேன். நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் சேரும். அதுக்கப்புறம் விசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு மீதி இருக்க பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். பார்த்தீங்கன்னா இப்போ குட்டீஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நானும் சாப்பிட போகிறேன். இவ்வளோ நேரம் கிச்சனில் வந்து பரபரப்பாக வேலை செஞ்ச எனக்கு ஒரு ரிலாக்ஸ் டைம்லன்னா இதுதாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி நான் டிஃபன் சாப்பிட போகிறேன். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி டிவி ஷோ பார்த்துட்டே சாப்பிட்றது பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிங்கில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. மேலே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுனால கீழே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சிங்கில் தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக வைப் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு பாய்ச்ச உருண்டை போட்டுடுறேன். ஏன்னா நைட்டு பாய்ச்சிங்க கரப்பாம்பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். டஸ்ட்பின்னில் இருக்கிறத வந்து நைட்டில் எடுத்து வெளியே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால போடலை, அங்கேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அடுப்பு வந்து நைட்டில் வந்து வெறும் அடுப்பை விடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் ஒரு கிண்ணியில் வந்து 1 டம்ளர் தண்ணி வச்சு அந்த அடுப்பு மேலே வச்சிட போகிறேன். அவ்வளோதாங்க, கிச்சன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டைம் பார்க்கலாம். 7:44க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:54 ஆயிடுச்சு. 1 ஹவரும் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் 1 ஹவரில் முடிக்கணும்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் அதிகமாகவே ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் அடுத்த தாட்டி சரி பண்ணிக்கிறேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் டைம் தான். இப்போ வந்து நான் ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு என் ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த பாமோட க்ரீன் டீ டோனரும் பொட்டானிக் பிராண்டோட வைட்டமின் சி சீரமும் நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்கிற ஒரு ரிலாக்ஸோடு நம்ம தூங்க போகிறேன். உங்களுக்கு நம்ம விளாக் எப்படி போணுச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.